கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியும் ஹீரோயினோட புருஷங்காரனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வெளில வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ ஐயோ இவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள போறான். எதுவும் பேசாத சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயை மூடிடுறான். இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயந்து போய் ஒளிறாங்கன்னு எனக்கு புரியல. இவன் என்ன பண்றானா, வா இந்த ரூம் திறந்துதான் இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு இந்த ரூம்குள்ளேயே அவனுமே வந்துடுறான். அவங்க உள்ள வர சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அழறத பார்த்த உடனேயே வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அவன் ரெண்டு கையை வச்சு அவளோட காதை மூடுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா ரொம்ப சிம்பிள், ஹீரோவோட காதுல இருக்க அந்த மிஷினை எடுத்துட்டாவே அவனுக்கு காது கேட்காது இல்லையா, அதனால அதை எடுத்துடுறா. அவங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கதவை திறக்கலாம், ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் கதவை திறக்கிறா. அது திறக்கவே இல்லை, உள்ள இருந்து யாரும் லாக் பண்ணியிருக்காங்க. ஐயோ உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் அவங்களுக்கு தோணுது. ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் வந்துடுது. இப்ப உள்ள யாரோ இருக்காங்க, அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கதவை திறக்க கஷ்டப்படுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். ஐயோ என் புருஷன் என்ன தேடுறான்னா சீக்கிரம் போலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு மௌனமா நின்றுட்டு இருக்காங்க. இங்க நடந்த கூத்த என்னன்னு சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நான் முதல்ல போறேன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப கரெக்டா அந்த ஹியரிங் எய்ட் எடுத்தா இல்லையா, அதை திருப்பி கொடுக்குறா. செமையான ஒரு டிசைனர் ட்ரெஸ் தான் ஹீரோ வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஹீரோயினா அதை போட்டுட்டு உள்ள வரா. எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுது, என்னது இவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வரா இல்லைன்னு. என்ன டார்லிங், போகும்போது சாதாரணமா போனேன், வரும்போது செம அசத்தெல்லாம் இருக்க, என்ன ஆச்சு உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு கேட்கும் போது என்னோட ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, அதனாலதான் இதை மாத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. கண்ணிலேயே கூகுள் ஸ்கேனரை வச்சிருப்பா போல இருக்கு ஹீரோவோட பொண்டாட்டி. அதை பார்த்த உடனே அதை பண்ண டிசைனர் இவரு, அதை இந்த பிராண்டு சேர்ந்த ட்ரெஸ், இதோட ரேட் இவ்வளோ அவ்வளோ, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கா. இதை இப்ப எப்படி ஆஃப் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின், ஆமா உன்னோட கழுத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ கழுத்துல அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இது ஏதோ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட போல அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஹீரோவும் அதே நேரத்துக்கு எனக்குமே வேலை இருக்கு, நானுமே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். அடிச்சுதுரா லாட்ரி பிரைஸ்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா போங்க போங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க.